வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, சின்ன திரையில மீண்டும் சோகம். பிரபல சீரியல் நடிகர் 41 வயதுல திடீரென மரணம். உருக வைத்த சம்பவம். இணையதளத்தில் வைரலாகும் சோகம். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மலையாள சீரியல்கள் மூலம் பரிச்சயமான முகமாக இருந்தவர் தான் நடிகர் சித்தார்த் வேணுகோபால். திடீரென காலமாயிருக்கும் செய்தி ரசிகர்களிடையும் திரையுலகினர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஆழ்த்தியிருக்கிறது. வெறும் 41 வயதில் அவர் உயிரிழந்தது பலரையுமே உருக வைத்துள்ளது. கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஷாலாக்குடி பகுதியை பூர்வீகமாக கொண்ட சித்தார்த் கடந்த 2 ஆண்டுகளாக புற்றுநோயுடன் போராடி வந்திருக்கிறாரு. ஆரம்பத்தில் சிகிச்சை நல்லா முன்னேற்றம் இருந்ததால், ஆனால் திடீரென உடல்நலம் மோசமடைந்து தீவிர சிகிச்சையில் இருந்தபோது உயிரிழந்ததாக தகவல்கள் பார்த்தீங்கன்னா வெளியாகியுள்ளது. சித்தார்த் தனது கலைப்பயணத்தை தொகுப்பாளராக தொடங்கிய அவர் கல்லூரி காலத்திலிருந்தே நடிப்பில் ஆர்வம் இருந்தது. அதன் பிறகு சீரியல் உலகில காலடி எடுத்து வைத்தார். மலையாள தொலைக்காட்சி ரசிகரிடம் பெரும் வரவேற்பு பெற்ற கஸ்தூரிமான் பாக்கிய ஜாதகம் போன்ற சீரியலில் நடித்தது மூலம் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்தார். அவரது இயல்பான நடிப்பு, எளிமையான முகபாவனை, குடும்ப கதைகள் கலந்த ரியாக்ஷன் ஆகியவை அவரை வீட்டுக்கு வீடு அறிமுகமாக நடிகராக மாற்றினார். சித்தார்த்தனுடைய உடல்நலம் பலருமே உதவிகரம் நீட்டியிருக்கிறாங்க. குறிப்பாக நடிகை சீமாஜி நாயர் தொடர்ந்து அவருக்கு துணையாக இருந்த சிகிச்சை பெற்று செலவுகளையும் கவனித்து வந்தார். ஆனாலும் சித்தார்த் உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தது. இது அவருடைய குடும்பம் மட்டுமல்லாமல் ரசிகர்களையும் நண்பர்களையும் வருத்தமடைய செய்துள்ளது. அவரது மறைவுக்கு பிறகு ஷீமா சமூக வலைதளங்களில் எழுதிய உருக்கமான பதிவு பலருடைய கண்களில் கண்ணீரை வரவழைத்துள்ளது. உனக்காக எவ்வளவு போராடினேன், ஆனாலும் கடவுள் உன்னை வழியின்றி அழைத்து கொண்டார் என்ற வரிகள் ரசிகர்களை பார்த்தீங்கன்னா நெகிழ வைத்துள்ளது. சித்தார்த்துடைய குடும்பத்தில் தாயாரும் தம்பிகளும் இருக்கிறாங்க. குடும்பத்தை மிகவும் நேசித்த அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில எப்போதுமே வெளிப்படுத்தாம அமைதியாக வைத்திருந்திருக்கிறாரு. நண்பர்கள் கூறி வராங்க. சித்தார்த்துடைய மறைவு மலையாள திரையுலகைச் சேர்ந்த பல நடிகர்கள், இயக்குநர்கள் மற்றும் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் இரங்கல் தெரிவித்து வருகிறாங்க. இன்னொரு திறமையான கலைஞரை இழந்துவிட்டோம் என்று வருத்தமும் பலரிடம் வெளிப்படுகிறது. சித்தார்த் நடித்த கதாபாத்திரங்கள் பல குடும்பங்களில் இன்னும் பேசப்படும் நிலையில் திடீர் மறைவு ரசிகரிடம் பெரும் இழப்பாக அமைந்துள்ளது. சீரியலில் பார்த்த மாதிரி சிரித்த முகம் இப்போது இல்லை என்று பலருமே உருக்கமாக பதிவிட்டு வருகிறாங்க. சின்ன திரையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய சித்தார்த் வேணுகோபால் தனது இயல்பான நடிப்பால் ரசிகருடைய மனதில் நிரந்தர இடம் பிடித்திருக்கிறாரு. வாழ்க்கை முழுவதும் போராடிய அவர் இறுதியில் அமைதியான உலகிற்கு சென்றாலும் அவர் விட்டு சென்ற நினைவுகள் என்றும் மறையாது. ஒரு நல்ல மனிதரையும் ஒரு இயல்பான நடிகரையும் சித்தார்த் என்று ரசிகர்கள் நினைவில் வாழ்வாங்க என்று பலருமே வருத்தங்கள் தெரிவித்து வருகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.